ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிருந்தேன். அப்போது இந்த கோவிலுக்கும் போயிருந்தேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் லிவிங்ஸ்டனாக இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கோவில் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை ஒரு முறையாவது விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 16 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் சுந்தரபாண்டியம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தான் நான் சொல்ல போகிற அந்த டெம்பிள் இருக்கு. இந்த கோயிலோட பேர் ஸ்ரீ வைகுண்டமூர்த்தி ஐயனார் கோவில். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த கோயில் 400 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பாண்டிய மன்னன் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்றவரால கட்டப்பட்ட ஒரு கோவில். அதனாலேயே இந்த ஊருக்கு சுந்தரபாண்டியம் அப்படின்னு பேர் இருக்கான். சுந்தரபாண்டியம்ல இருந்து வடக்க 1 மைல் தூரம் தொலைவில் ஏரிக்கரை ஓரம் ஒரு பரந்த நிலப்பரப்பில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நீங்கள் சுந்தரபாண்டியம் ரீச் பண்ணுறதுக்கு பஸ்லேயும் போகலாம், இல்லைனா ஆட்டோலையும் போகலாம். நீங்கள் எதில் போனாலுமே ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுக்கும். நீங்கள் அந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம். கோயிலில் போய் இறங்கின உடனேவே கோயிலோட என்ட்ரன்ஸில் கிட்டத்தட்ட 20 அடி உயரத்தில் ஒரு ஐயனார் சிலை ஒன்று இருக்கும். வெள்ளை கலரில் ஐயனார் குதிரை மேலே உட்காந்து காட்சி அளிக்கிற இந்த சிலையை பார்த்தாலே ஒரு வேற லெவல் ஃபீல் வரும். ஊருல உனக்கு ஒரு மேடை, வானுல உனக்கு ஒரு மஞ்சம், பார்க்கும் பார்வை பரப பார்வையடா. என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலே ஃபர்ஸ்ட் இருக்கிற சன்னதியே வைகுண்டமூர்த்தி சாஸ்தா சன்னதியாக தான் இருக்கும். நீங்கள் வெளியில் ஐயனாறு குதிரை இதெல்லாம் ஹைட்டாக பார்த்துட்டு உள்ள கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சாஸ்தாவுமே உக்ரகமாக இருப்பார் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா ஏமாற்றம் தான். ஏன்னா அவ்வளோ சாந்தமான நிலையில் அழகா பூர்ண புஷ்கலையோட காட்சி அளிக்கிறாரு. ஐயப்பனோட மறு அவதாரம் தான் ஸ்ரீ தர்மமூர்த்தி சாஸ்தா. முன்னொரு காலத்துல சத்தியபூர்ணர் அப்படின்னு ஒரு மகரிஷி வாழ்ந்து வந்தாரு. அந்த மகரிஷிக்கு 2 மகள்கள் இருந்தாங்களாம். அவங்க தான் பூர்ணை மற்றும் புஷ்கலை. அவங்க 2 பேரும் எப்படின்னா ஐயப்பனை மனம் முடிக்கணும்னு ரொம்பவே தவம் இருந்தாங்களாம். அவங்களுடைய தவத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த மகாவிஷ்ணு, இந்த ஜென்மத்தில் உங்களுடைய இந்த ஆசை நிறைவேறாது, ஆனால் அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் மறுபிறவி எடுப்பீங்க. அப்போது ஐயப்பனோட இன்னொரு உருவமாக இருக்கிற ஸ்ரீ தர்ம சாஸ்தாவை நீங்கள் 2 பேரும் மனம் முடிப்பீங்க அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு மறைஞ்சாராம். ஸோ அதன் அடிப்படையில் அடுத்த அவதாரத்தில் ஸ்ரீ தர்ம சாஸ்தா பூர்ணையும் புஷ்கலையும் மனம் முடித்தார் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. சாஸ்தாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா மாமுண்டி கருப்பசாமி சிலையும் இருக்கும். அவருக்கும் அப்படியே ஒரு தரிசனத்தை போட்டுட்டு அப்படியே லெஃப்டுக்கா வந்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி சன்னதியில நிறைய சாமி சிலைகள் வச்சிருப்பாங்க. ராஜபாளையத்துல ஃபேமஸா இருக்கிற கோயில் ராக்காட்சி அம்மன் கோயில். அந்த ராக்காட்சி அம்மனுமே இங்க ஒரு சின்ன சன்னதியில வச்சிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே இருக்கிறதுனாலேயே கிளைமேட்டு ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த கோயிலுக்கு வெளியிலேருந்து பார்த்தாலே மலைகள் எல்லாமே உங்களுக்கு விசிபிளாகவே நல்லாவே தெரியும். ஹில் ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சி, மலை, குன்றுகள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நீங்கள் போய் பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்கள் நிறையாவே இருக்குது. அண்ட் நீங்கள் எந்த கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் ராஜபாளையத்தை ரீச் பண்ணிடலாம். ராஜபாளையத்துலேயுமே இந்த மாதிரி நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஃபால்ஸ் நிறையா இருக்குது. கோயிலுக்கு பின்னாடியே ஒரு அழகான குளம் இருக்குது. என்ன, நாங்கள் வந்த டைமில் தண்ணி தான் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தப்போ இந்த அளவு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஆனால் இப்போது எவ்வளவோ டெவலப் பண்ணியிருக்காங்க. ட்ரஸ்ட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கோயிலை வேற லெவலில் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. சனிக்கிழமையானா இந்த கோயிலில் இங்கேயே சமைச்சு வர எல்லாருக்குமே அன்னதானம் போடுறாங்க. நாங்கள் போகும்போதுமே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே அங்கே தான் சாப்பிட்டோம். வேற லெவலில் இருந்துச்சு. காலங்காலமாக இந்த கோயிலில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க கரெக்டாக கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே போய் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போயிருந்தப்போ இங்கே காது குத்து அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கம் கடா வெட்டெல்லாம் வேற நடந்துச்சு. நீங்களுமே அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னா இந்த கோயில் ட்ரஸ்ட்ல பேசி நீங்க உங்க பங்களிப்பா அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். அங்க வர உங்களுக்கு நீங்க உணவளிக்கலாம். நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பா சுந்தரபாண்டியம் போய் அந்த ஊருக்கே காவல் தெய்வமா விளங்குற வைகுண்டமூர்த்தி சாஸ்தாவை போய் மறக்காம தரிசனம் பண்ணிட்டு வாங்க. என்னோட இந்த வீடியோவில் ஸ்ரீ வைகுண்டமூர்த்தி சாஸ்தா திருக்கோயிலை நான் விசிட் பண்ணவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில ஹிஸ்ட்ரிகள் பற்றி சொல்லியிருக்கேன். என்னோட அடுத்த வீடியோவில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நான் இன்னும் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்தேன், நீங்கள் எந்தெந்த பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண சூப்பராக இருக்கும் அப்படின்றத சின்ன ஒரு தொகுப்பாக போடுறேன். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye.